ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் முரளி பேசுகிறேன். இப்போ என்னென்னா, காலையில் வந்து நீங்கள்லாம் பார்த்துட்டுனா நிறைய பேர் இப்போது சேனல்ஸ் எல்லாம் பார்த்துட்ருப்பீங்க. ஏன்னா தளபதி வந்து டெல்லி போயிருக்காரு சிபிஐ விசாரணைக்காக. அப்படி போயிருக்கிற நேரத்தில் அங்கே அவருடைய ஒரு பிக்சர் அவர் வெளியில் வராருன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு ஃபோட்டோவை இவங்க கேப்சர் பண்ணி யாராருன்னு பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ் சேனல்ஸ். எனக்கு சத்தியமாக புரியலைங்க. நீங்களாம் நிஜமாலுமே நியூஸ் சேனல்ஸா? பத்திரிக்கையாளர்னால் கொஞ்சம் அறத்தோடையும் நேர்மையோடையும் கொஞ்சம் நடந்துக்குங்க தயவு செஞ்சு. ஏன்னா உங்கள் தம்ப்லைன்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கோம். உங்களுடைய ஹெட்லைன்ஸ் எல்லாம் பார்த்தா எப்படி இருக்குன்னா, சில முக்கியமான நியூஸ் சேனல்ஸே நம்ம டெய்லி பார்க்குற நியூஸ் சேனல்ஸ் என்னென்னு போட்டிருக்காங்கன்னா, சிபிஐ விசாரணையில் சிக்கி கொண்டு தவிக்கும் விஜய், சிபிஐ கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் சிக்கி கொண்ட விஜய், சிபிஐ விசாரணைக்குள் மாட்டிக்கொண்ட விஜய், இன்னும் என்னென்னங்க. அப்படியே அவங்க கொடுக்குற அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கு அதெல்லாம் பார்த்தா ஐயோ விஜய்க்கு என்ன ஆயிடுச்சு நம்மனா நினச்சோட பதற மாதிரி இருக்குது. இல்லை என்ன தான் சொல்ல வரீங்க எனக்கு புரியல. பிகாஸ் என்னென்னா அங்கே போயிட்டுருக்குது சிபிஐ விசாரணை. அது ஒரு ஆஃபீஸில் யாருக்கும் தெரியாமல் ரொம்பவும் சீக்ரெட்டாக அவ்வளோ ஒரு பாதுகாப்போடு நடக்கிற அந்த விசாரணை உங்களுக்கு எப்படி தெரிய வருது? எனக்கு சத்தியமாக புரியல. உள்ளே எதனா நீங்கள் பக் வச்சுருக்கீங்களா? இல்லை உள்ளே ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச ஆள் யாருனா டீ காஃபி கொடுக்குற மாதிரி உள்ளே போயிட்டு அப்படியே மைக் ஒன்று வச்சுட்டு இந்த படத்துலலாம் காட்டுவாங்களே, நீங்கள் அங்கே நடக்கிற விசாரணைலாம் நீங்கள் கேட்டுட்டு அப்படியே அவங்க எப்படின்னா இவங்க சொல்கிறது, இப்போ சிபிஐ நமக்கு இதெல்லாம் விசாரிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்க வேண்டிய அந்த கேள்விகள் எல்லாத்தையுமே இவங்ககிட்ட கொடுத்துட்டாங்க. இந்தாங்க நாளைக்கு ஹெட்லைன்ஸ் இதுதான், நாங்கள் இந்த கேள்வியெல்லாம் கேட்க போகிறோம், விஜய் எப்படியெல்லாம் முழிக்க போகிறாரு, இதெல்லாம் நீங்கள் போடுங்க. யோ அது சிபிஐ அது இன்னும் உங்கள் பக்கத்து வீட்டு அங்கிள் ஆண்டி சண்டை போட்டு இந்த எட்டி பார்த்துட்டு சொல்கிற மாதிரி சொல்லினுக்கிறீங்க. நானும் பார்த்துட்ருக்கேன். உங்கள் இஷ்டம் வந்த மாதிரி உங்கள் கற்பனை குதிரைகளை அப்படியே நல்லா ஓட விட்றீங்க. நீங்களா ஒரு கேள்வி இமேஜினேஷன் பண்ணிக்கிறது. லேட் ஆகணுத்தையும் நீங்கள் ஏன் வண்டியை நிற்க வைக்கல? நீங்கள் திருப்பி போகிறது தானே. போலீஸ் சொல்லியும் நீங்கள் ஏன் அங்கே வந்தீங்க? இல்லை எனக்கு புரியல. இதெல்லாம் அவங்க சொல்லலை. அவங்க சொல்லிட்டேன்னு சொல்லி அஃபிஷியலாக அவங்க எங்கே அனௌன்ஸ்மெண்ட்டும் பண்ணலை. ஆனால் நீங்களா கிளப்பி விட்டுட்ருக்கீங்க. இதான் நல்லா இருக்கா? உண்மையிலே நீங்கள்லாம் நியூஸ் சேனல் தான் நடத்துகிறீங்களா இல்லை வேறு ஏதாவது நடத்துகிறீங்களா? எனக்கு சத்தியமாக புரியலைங்க. கொஞ்சமாவது இந்த நியூஸ் சேனல்ஸை பார்க்குற இன்னும் கொஞ்சம் ஜனங்க இன்னும் இருக்காங்க தமிழ்நாட்டில். நீங்கள் சொல்கிற அந்த பொய் மூட்டைங்கள்லாம் பார்த்து ஐயோ உண்மையில் இப்படி தான் நடக்குது போல் அப்படின்னு நினச்சிட போகிறாங்க. அவங்கெல்லாம் வாங்குகிற சம்பளத்துக்கு இல்லை அந்த பார்க்குற வியூவர்ஸ்க்கு கொஞ்சமாக நேர்மையாக நடந்துக்குங்க. உங்களெல்லாம் பார்த்தா அப்படியே காரி துப்புன்னு தான் தோணுது. பணத்துக்காக இல்லை விஜய் பற்றி போட்டால் உங்களுக்கு பணம் கிடைக்குது, ஓகே, அது உங்களுடைய கடமை, நீங்கள் செய்கிறீங்க. அதுக்குன்னு 24 மணி நேரமும் நான் உங்கள் ஆள் ஒருத்தர் சிபிஐ ஆஃபீஸ் உள்ளே இருந்து எல்லாத்தையும் நோட்டை ஓடுற மாதிரி எப்படிங்க அப்படி பச்சை புடுவுறீங்க? உங்களுக்கெல்லாம் வெக்கமா இல்லையா? எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல சத்தியமாக. ஏன்னா நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு புரியுது இதெல்லாம் ஃபுல் செட்டப்பு, இதெல்லாம் நீங்கள்லாம் வீணனே பண்ணிகிட்ருக்கீங்க, இதெல்லாம் ஆர்கனைஸாக சொல்லி கொடுத்து பண்ணுற மாதிரி இருக்குது, வாங்குகிற காசுக்கு நல்லா வேலை செய்கிறீங்கன்னு புரியுது. உங்கள் முதலாளிங்க ரொம்ப குஷியாகிடுவாங்க, அப்பா சூப்பராக நடத்துகிறாங்கன்னா. ஏன்னா நீங்கள் பண்ணுறது அத்தனையும் அவ்வளோ அப்பட்டமாக அவ்வளோ அயோக்கியத்தனமாக இருக்குங்க. நியூஸ் சேனல்ஸ் அந்த நியூஸை போட்டாலே காண்டாகுது. இந்த விஷயம்லாம் உங்களுக்கு எப்படி எங்கள் அம்மா கேட்குறாங்க, இவங்களுக்கு எப்படி தெரிய வந்துச்சு? சிபிஐ விசாரணை ரொம்பவும் அது சீக்கிரட்டாக தானே நடக்கும். அவ்வளோலாம் எல்லாம் பப்ளிக்கெல்லாம் தெரிகிற மாதிரி இல்லை நியூஸ்க்கெல்லாம் கொடுத்துட்டா சொல்லுவாங்க. அந்தமாரி அவங்க கேள்வி கேட்டாங்கன்னா அடுத்து என்ன கேள்விக்கு பதில் இன்னும் உங்கள்கிட்ட இருக்குமே தருது. நெக்ஸ்ட்டு சிபிஐ விசாரிக்கிறதுனா நீங்களே விசாரித்து தீர்ப்பை கொடுத்துருங்க. உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே புரியலைங்க. வயிறு எரியுது. ஏன்னா ஒருத்தர் குற்றம் செஞ்சுட்டு சுதந்திரமாக இருக்கான். நீங்கள்லாம் ஒட்டு மொத்தமாக சேர்ந்து ஒருத்தரை கார்னர் பண்ணி அவரை காலி பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அது தளபதி விஜய்க்கு நாங்கள் தம்பிங்க. அவரை உயிருக்கும் மேலே நேசிக்கிற நாங்கள் இருக்கிற வரைக்கும் அவ்வளோ சீக்கிரம் நாங்கள் விட்டு கொடுத்துட மாட்டோம். நீங்கள் என்ன தான் நீங்கள் அவருக்கு எதிராக 1000 பொய் மூட்டையை கட்டி ஒரு பொய் கோட்டையே கட்டி நீங்கள் வச்சாலும் அந்த கோட்டையை நாங்கள் தகர்த்துடுவோம். எனக்கு தெரியும் இந்த நியூஸை பார்த்துட்ருக்க நிறைய விஜய் ஃபேன்ஸு இதே தான் உங்கள் மனசுலேயே ஓடிட்டுருக்கோம். அப்படி ஓடிட்டுருக்குது உண்மைனா இந்த சேனலில் இருக்கிற அந்த கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய அந்த என்னென்ன நினைக்கிறீங்க, இந்த நியூஸ் சேனல்ஸை பற்றி நீங்கள் என்ன சொல்ல வரீங்க எல்லாத்தையும் நீங்கள் கொஞ்சம் கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க.
ஏன்னா எனக்கு வேறு என்ன பேசுகிறதுனே தெரியலைங்க. சீரியஸாக சொல்கிறேன். எனக்கு ஒரு மாதிரி கடுப்பாகுது அந்த நியூஸ் எல்லாம் பார்க்கும் போதே. இன்னும் டிவிகே பற்றி, விஜய் அண்ணா பற்றி தொடர்ந்து நம்ம பேச போகிறோம். தொடர்ந்து இந்த சேனலில் அவரை பற்றி டிஸ்கஷன் பண்ண போகிறோம். அவருக்கு எதிராக வரப்போகிற எல்லா விதமான பிரச்சனைகளுக்கு துணையாக நிற்க போகிறோம். நீங்களும் தளபதிக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களா இருந்தால் கூட நில்லுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.